5000 முதலீட்டில் ஒரு சிறு நிறுவனத்தை ஆரம்பித்த ஒரு சாதாரண மனிதர். இன்று இந்தியாவின் மிகப்பெரிய ஸ்டாக் புரோக்கர் நிறுவனத்தின் முதலாளி. அவர் யார் தெரியுமா? அவர் பெயர் நிதின் காமத். ஜீரோதா நிறுவனத்தை நிறுவியவர். அவரை பற்றிதான் இந்த காணொளியில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாருங்கள். அதற்கு முன் நமது நெக்ஸ்ட் லெவல் மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நிதின் காமத் 1979 இல் பிறந்தார். அவருடைய குழந்தை பருவம் ஒரு நடுத்தர குடும்ப பின்னணியுடையது. பெரிய பேக்ரவுண்ட், பெரிய சப்போர்ட் எதுவும் அவருக்கு இல்லை. ஆனா அவருக்கு ஒரு விஷயத்தில மட்டும் ஆர்வம் அதிகம். அது பங்குச் சந்தை. பள்ளி பருவத்திலேயே அவர் பங்கு வர்த்தகம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். ஆனால் ஆரம்பம் அவ்வளவு சுலபம் இல்லை அவருக்கு. பங்கு வர்த்தகத்தில் நிறைய நஷ்டங்கள். ஒரு கட்டத்தில் அவர் எல்லா பணத்தையும் இழந்தார். அதன் பிறகு அவர் 8000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு கால் சென்டரில் வேலைக்கு சேர்ந்தார். காலை நேரத்தில் வேலை பார்த்துவிட்டு இரவு முழுவதும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவார். அந்த போராட்டம்தான் அவரை வலுவாக்கியது. அந்த காலகட்டத்தில்தான் அப்போது அவருக்கு ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. இந்தியாவில் வர்த்தகம் செய்வது அவ்வளவு சுலபம் அல்ல என்று. புரோக்கர் சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததால் அவருக்கு ஒரு யோசனை உதித்தது. அதுதான் குறைந்த செலவில் பங்கு வர்த்தக நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்று. 2010ஆம் ஆண்டில் அவரும் அவருடைய சகோதரரும் சேர்ந்து ஆரம்பித்தார்கள். ஜீரோதா நிறுவனம் ஆரம்பத்தில் மிகவும் பொறுமையாக வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த நிறுவனத்தின் வலுவான கொள்கை என்னவென்றால் ஜீரோ புரோக்கரேஜ் டிரான்ஸ்பரன்சி. அது வர்த்தகதாரர்களுக்கு மிகவும் பிடித்தது. வேர்ட் ஆஃப் நிறுவனம் வளர ஆரம்பித்தது. இந்தியாவின் முதல் நிலை பங்கு வர்த்தக நிறுவனம் கோடிக்கணக்கான வர்த்தக பயனாளர்களைக் கொண்டது. இன்று $1 பில்லியன் ஆக திகழ்கிறது. நிதின் காமத் கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், தோல்வியானாலும் முயற்சியை கைவிடாதீர்கள். சிறை யோசனை கூட நமது ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றும். கன்சிஸ்டன்சி தான் 100% உண்மையான வெற்றி. இவை ஒரு இரவு பொழுதில் வருவதில்லை. நித்தம் தொடர்ச்சியாக நாம் கொடுக்கும் உழைப்பினால்தான் வெற்றியானது கிடைக்கிறது.